யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? சைக்கிளிங் தான் இருக்கல பெஸ்ட் எக்ஸசைஸ் இன்னைக்கு. அது தவிர ஸ்விம்மிங் மூணாவது தான். நம்ம இப்போ சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. ரீசெண்ட் டேஸ்ல ஜிம் போறவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது எதுவுமே பண்ணாமல் ஒரு நாள் திடீர்னு போய் ஜிம் இன்னைக்கு ஜாயின் பண்ணி பண்ணும்போது சடன் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறது ஜென்ரலி அது கெடுதல் தான். ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட்னா என்ன, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டும் வெவ்வேறு தான். இங்கே நல்ல குழாய்கள்லேருந்து இங்கே கொண்டு சேர்க்குறோம் பாருங்கள், அது பேர் தான் பைபாஸ். இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுதுல்ல சார், அப்போ நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்க. இந்த ஹார்ட் ஃபெயிலியர் எதனால ஆகுது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சமீப காலமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க. இது மாதிரி சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் எதனால வருது, வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்டியக் அரெஸ்ட்னா என்ன, ஹார்ட் அட்டாக்னா என்ன, அதே மாதிரி கார்டியோ மயோபதினா என்ன, ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி சொல்கிறாங்க, ஆன்ஜியோன்னு சொல்கிறாங்க, அதான் என்னன்னே புரியல அப்படின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் மதன் மோகன் தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து ஹார்ட் அட்டாக்லாம் இறக்குறாங்க சார். சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஹார்ட் ரீதியாக நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, இதுதான் மெயின் கேள்வி. இது எல்லாரும் ஒரு பெரிய வியப்போடு தான் இதை பார்க்குறோம். நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் யங்ஸ்டர்ஸுக்கு என்ன அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் தான் மேஜராக ப்ளே பண்ணுது இதில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் யாருக்காவது ஒரு யங் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அது கண்டிப்பாக வந்து யங்ஸ்டருக்கு அது வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஜெனட்டிக்கு வந்து முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு. இது வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அது முன்னெச்சரிக்கையாக ஹார்ட்டை அனலைஸ் பண்ணி வருமா வராதான்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது நமக்கு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னா நல்லது, இருந்ததுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம தடுத்துடலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது, நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றணும்? இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். பட் நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நம்ம இன்றைக்கி உள்ள டைம் இது வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயினாக இருக்குது. டைம் இல்லாதனால நமக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் போகிறோம். அப்படி இருக்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சு அதை மிஸ் பண்ணுறோம். இதை வந்து முக்கியமாக டெய்லி ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும்போது ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. வாக்கிங்கோ, ஜிம் போய் பண்ணுறோமோ, ஒரு சைக்கிளிங் இருக்கிறதுல முக்கியமாக நல்லா பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் தான் இருக்கிறதுல பெஸ்ட் எக்ஸசைஸ் இன்றைக்கி. அது தவிர ஸ்விம்மிங் மூணாவது தான் நம்ம வாக்கிங்னு கொண்டு வரோம். ஸோ சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு. ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கும் நான் எழுதி தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது. டெய்லி பண்ணிட்டீங்கன்னா டெய்லியோ இல்லை வாரத்தில் 3 நாள் 4 நாள் பண்ணாலே போதும், நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கும். ஒரு 10 வருஷம் இதை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். அதுதான் அதோட பலன். நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லும் போது ஜிம்மும் மென்ஷன் பண்ணிங்களா சார்? ரீசெண்ட் டேஸில் பார்த்தா ஜிம் போகிறவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னைக்கு. அப்போ தான் மஸ்குலர் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும், நமக்கு பின்னாடி ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ அது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அப்படின்னா ஹார்ட்டில் ஏற்கனவே பிறவிகளே பை பர்த் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ ஜிம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதை வந்து செக் பண்ணணும். ஹார்ட்டில் உள்ள ஸ்கேனிங்கோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம போய் ஜிம் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே வராது. இது எதுவுமே பண்ணாமல் ஒரு நாள் திடீர்னு போய் ஜிம் இன்னைக்கு ஜாயின் பண்ணி பண்ணும்போது சடன் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்க ஸ்டீராய்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க சார். மாதிரி எடுக்கலாமா, இது அட்வைசபிளா? ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறது ஜென்ரலி அது கெடுதல் தான். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக லாங் ஸ்டாண்டிங்காக சர்டன் இஷ்யூஸ் இருக்குது. அந்தமாரி உள்ள பையனுக்கு மட்டும்தான் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணணும். நம்ம பாடியை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணும்போது அங்கே நிறைய கெடுதல் வருது. அதில் பிபி ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிபி ஏறினாலே நமக்கு ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிடுது. இது தவிர கொலஸ்ட்ரால் எல்லாம் ஹை ஆகும் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறதுனால. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ரால். அது ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பிளட் கிளாட் எல்லாம் வந்து ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது தவிர அரித்மியான்னு சொல்லுவோம். அரித்மியாங்கிறது ஹார்ட் பீட்டு ரெகுலராக லப்டப்புன்னு வருது பார்த்தீங்களா, அது இர்ரெகுலராக வரும்போது அரித்மியான்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு
1லேருந்து ஒரு 50% சான்ஸ் அதிகமாக ரிதம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி மாறும்போது சடன் கார்டியாக் அரெஸ்ட்டு வரும். ஸோ இதனால் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மக்கள் குழம்புறாங்க சார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க. இது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? ஹார்ட் அட்டாக்னா என்ன சார்? இப்போ சார் கேட்குற கொஸ்டின் வந்து ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டும் வெவ்வேறு தான். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி அரித்மியான்னு சொல்கிறேன் பாருங்கள். பல்ஸ் வந்து இரகுலராக வரும்போது ஒரு கடன்னு அடித்து உயிர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் அரித்மியா. ஹார்ட் அட்டாக்னா என்னென்னா இரத்த குழாய், நம்ம ஹார்ட்டில் 3 இரத்த குழாய் இருக்குது, மேஜர் இரத்த குழாய். அது ஹார்ட்டுக்கு பிளட்டே அது வழியாக தான் நமக்கு போகிறது. இந்த பிளட்டில் இந்த வெசல்ஸை தமனின்னு சொல்கிறோம். அந்த பிளட் வெசலில் வந்து ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஏரியாவுக்கு ரத்தம் போகாமல் வர்றதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகி இஸ்கீமியான்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அட்டாக் வரும். ஸோ இது வந்து இந்த வெசலில் பிளாக் ஆனதுன்னா இந்த ஏரியாவுக்கு அட்டாக் வரும். இது பேர் ஹார்ட் அட்டாக். அந்த அரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா உள்ளுக்குள்ளார ஹார்ட்டில் ரிதம், அந்த கரண்ட் கண்டக்ஷன் அது வந்து அப்நார்மலாக ஒரு இர்ரெகுலராக போகும்போது அது பை பர்த் சில பேருக்கு கண்டக்ஷன் அப்நார்மலிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து இர்ரெகுலர் ரிதம். அதேமாரி வயசாகும்போது சில பேருக்கு ரிதம் அப்நார்மலிட்டி வரும். ஸோ அது பேர் அரித்மியா. ஸோ இந்த மாதிரி அரித்மியாலாம் இருக்கும்போது சடனாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரும். கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சடனாக ஒரு படபடபடன்னு அடித்து மயக்கம் போட்டு கீழே உழுவுறாருன்னு வச்சுக்கோங்க, அது பேர் கார்டியாக் அரெஸ்ட்டு. பெயின் வந்து செஸ்ட் பெயின் வந்து அதுக்கப்புறம் ஹார்ட் டேமேஜ் அதிகமாகி உங்களுக்கு பிபிஎல்லாம் ட்ராப் ஆகும்போது அவர் மயக்கம் போட்டு கீழே விழும்போது அது வந்து ஹார்ட் அட்டாக்கு. ஸோ இது 2 வித்தியாசம் வந்து நிறைய இருக்குது. அது டெஸ்ட் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் சிம்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்பு வந்து சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருனாலே அது சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசம். பட் ஹார்ட் அட்டாக்லேயும் வரலாம். எப்படின்னா மேஜர் அட்டாக்கு, அப்போ ஹார்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அப்போ வந்து நமக்கு ரிதம் அப்நார்மாலிட்டி வந்து ப்ரெஷர்ஸ்லாம் குறையும் போது அதுவும் கடைசியாக போகும்போது அது கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த கார்டியோ மயோபதின்னு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்னது சார்? கார்டியோ மயோபதிங்கிறது ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம், இப்போ ஹார்ட் இந்த இதான் ஹார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹார்ட்டில் உள்ள மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள் இப்படிதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்லார்ஜ் ஆகுது. அப்போ பெருசாகும்போது அது பேர் கார்டியோ மயோபதி. ஹார்ட் இந்த சைஸ் இல்லாமல் ரொம்ப பெருசாக ஆகுது பார்த்தீங்கன்னா அதுதான் கார்டியோ மயோபதி. நிறைய காரணங்கள் கார்டியோ மயோபதிக்கு இருக்குது. ஸோ அது வந்து டைலேட்டட் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம், ஹைப்போட்ரோபிக் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம், அதுமாரி இஸ்கீமிக் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம். இது வெவ்வேறு காரணங்கள்னால கார்டியோ மயோபதி வர்றது இருக்குது. அது நம்ம எக்கோ மூலியமாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது HOCMன்னு வந்து இவ்வளோ நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் நியூ ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த ஹைப்போட்ரோபிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அந்த பிளட் ஃப்ளோவே இதை நல்லா திக்காகி ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணும்போது அந்த பிளட் அயோட்டா மூலியமாக ஹோல் பாடிக்கு வரணும். அதுலேயே போய் பிளாக் ஆகிடும் இந்த ஹார்ட் வந்து தசையெல்லாம் பெருசாகும் போது. அப்போ அதுக்கு வந்து இப்போ இந்த மசிலெல்லாம் சைஸை குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மயோபதியெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ அதே மாதிரி நம்ம ஹார்ட் அட்டாக் சிம்டம் எடுத்துக்கலாமே சார், ஒரே மாதிரி இருக்குமா சிம்டம்ஸ்? சிம்டம்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் தான். ஹார்ட் அட்டாக்னு வருதுன்னா முதவே வந்து சினிமாவில் வரும்போது பெயினோட அப்படி வர மாட்டாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை வார்னிங் சிம்டம்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா முதவே வந்து ஒரு 1 இயராகவே இருக்க வாய்ப்பு உண்டு. எப்படின்னா நடக்கும்போது ஒரு மனுஷனுக்கு பெயின், இப்படி நெஞ்சில் எரிச்சல், ஃபஸ்ட்டு எரிச்சல் வரலாம், இங்கே தாடையில் ஒரு பெயின் ரேடியேட் ஆகும், இல்லை கையில் ரேடியேட் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நடக்கும்போது மூச்சு வாங்குது, மாடி ஏறும்போது ஒரு மாடி ஏறிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு மூச்சு வாங்குது அப்படின்னாலே இதெல்லாமே சிம்டம்ஸாக அந்த பிளாக் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறி. ஸோ இந்த டைம்லேயே நம்ம போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வருமா ஹார்ட் அட்டாக் வராதா அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே வி கேன் ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக்கு. ஸோ இந்த வார்னிங் சிக்னல் வந்து 1 இயராகவே வர ஆரம்பிச்சிடும். அது மெயினாக எக்ஸர்ஷனில் நடக்கும்போது ஒரு சிம்டம்ஸ் நெஞ்சு எரிச்சல் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் எவாலுவேட் பண்ணி ஹார்ட் அட்டாக்கை தடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி ஒன்று சொல்கிறாங்க, ஆன்ஜியோன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னது சார்? இப்போ ஃபஸ்ட்டு பிளாக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்ஜியோங்கிற டெஸ்ட்டு.
இதே நம்ம வந்து ஆன்ஜியோன்னு சொன்னாலே நம்ம நிறைய பேர் பயந்துட்டு அது பண்ணாமல் விட்டுடுறோம். அது பண்ணால் தான் நமக்கு அடப்பு இருக்காங்கிறதே தெரியும். தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு பிளாக் இருக்குது, இந்த ஒரு வெசலில் பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வெசலில் பிளாக்குக்கு மட்டும் ஸ்டென்ட் போட்டுட்டு இமீடியட்டாக சரி பண்ணிடலாம். ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வராது. இதில் ஒரு பிளாக், இதில் ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக், எல்லா இடத்துலையும் நிறைய பிளாக் இருக்குது அப்படின்னா தான் பைபாஸுக்குன்னு நம்ம போகிறோம். ஸோ ஸ்டென்ட்டுக்கும் பைபாஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிங்கிள் பிளாக்கு ஒரு 2-3 பிளாக் இப்போ வந்து நிறைய நம்ம பைபாஸ் பண்ணாமையே நாங்கள் ஸ்டென்ட் மூலியமாகவே எல்லாத்தையுமே எடுக்கிறது இப்போ நிறைய இனோவேஷன் ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ பைபாஸே நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக ஸ்டென்ட் மூலியமாகவே மல்டி வெசல் ஸ்டென்ட்டிங் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஒரு பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னா என்ன அப்படின்னா, எப்போதும் நார்மலாக அடப்பு தெரிஞ்சு பண்ணுறது அது ஆஞ்சியோபிளாஸ்டி. திடீர்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு பெயின் வந்து ஹார்ட் அட்டாக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அது பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை வந்து 1 hour கோல்டன் பீரியட்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த கோல்டன் பீரியடுக்குள்ளார அந்த இடத்த பிளாக்கை வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம்னா பிளட் ஃப்ளோ ஈஸியாக போயிடும். ஸோ நமக்கு அந்த ஏரியா டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த ஹார்ட்டே வந்து பின்னாடி நார்மலாக இயல்புக்கு வரத்துக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 1 hour கோல்டன் பீரியடில் நீங்கள் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டென்ட் வச்சு நம்ம காப்பாற்றிடுவோம். ஸோ இந்த கோல்டன் பீரியடை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. பெயின்னு வந்தால் இமீடியட்டாக இசிஜி எடுத்துடணும். ஹார்ட் அட்டாக்கா இல்லை குடல் புண்ணா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து வெளியில் வந்துடலாம். பைபாஸுங்கிறது மேலேருந்து இங்கே பிளாக் இருக்குன்னா இங்கேருந்து ரத்த குழாய் கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணுறது. அந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணி இங்கே நல்ல குழாய்கள்லேருந்து இங்கே கொண்டு சேர்க்குறோம் பாருங்கள், அது பேர் தான் பைபாஸ். அது செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த பிளாக்குக்கு ஒவ்வொரு குழாய்க்கும் மேலேருந்து ஒரு நல்ல குழாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கறது பேர் தான் பைபாஸ். இப்போ வந்து இந்த நவீன முறையில் இப்போ பைபாஸே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் மினிமலி இன்வேசிவ்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு லேப்ரோஸ்கோபிக் மெத்தட் மூலியம் பின்ஹோல் அது வழியாக உள்ளே போய் இந்த பைபாஸும் இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர நமக்கு ஈஸியாகிட்டே வருது. மக்களுக்கு வந்து இமீடியட்டாக பைபாஸ் பண்ணி போகும்போது ஒரு கஷ்டங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு 4 நாள்லேயே வீட்டுக்கு போகிற மாதிரியெல்லாம் வந்தாச்சு. நவீன டெக்னாலஜி மூலிமா நமக்கு இன்னும் சுலபமாயிட்டே வருது. ஸோ பெயின் அதிகமாக இருக்காது இப்போ வர வர இனோவேஷனில். இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுதுல்ல சார், அப்போ நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்க. இந்த ஹார்ட் ஃபெயிலியர் எதனால் ஆகுது? ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன, அது யாருக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு அது புரியாமல் இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்னு நம்ம பேசிட்டோம். ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன, ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அந்த மசில் டேமேஜ் எல்லாம் இப்போ இந்த இடம் அட்டாக் வருது அப்படின்னா இந்த மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அது பேர் வந்து இப்போ ஹார்ட் வந்து பம்பிங் பண்ண முடியாது. ஸோ பம்ப் பண்ண முடியாததுக்கு பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் இல்லை ரைட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா இந்த ஏரியா டேமேஜ் ஆகி ஹார்ட் பம்ப் பண்ண முடியும்னா அது பேர் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அது சிம்டம்ஸ் நிறையா. இப்போ என்னென்னா ஹார்ட் தான் உடம்புல ஒரு மெயின் ஒரு இன்ஜின் அப்படின்னு, காருக்கு எப்படி இன்ஜின் அப்படி சொல்கிறோமோ ஹார்ட்டு தான் மெயின் ஒரு பாடியில் ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த இயங்காத போது என்ன ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷன் டு ஹோல் பாடி, நமக்கு வந்து கிட்னிக்கு போகிற ரத்தம், பிரெயினுக்கு போகிற ரத்தம் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா இல்லை கிட்னிக்கு போல பிளட் அப்படின்னாலே கிட்னி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்னியில் உள்ள யூரியா கிரியேட்டின்லாம் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த மெக்கானிசம் அதே மாதிரி லிவருக்கு போகிறதுக்கு சப்ளை கம்மியாகுதுன்னா லிவரில் உள்ள ஆர்கன் எல்லாமே சஃபர் ஆகி லிவர் என்சைம்ஸ் ஜாண்டிஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் இந்த ஹார்ட்டுலேருந்து பிளட்டு போனால் தான் அது இயல முடியும். ஸோ அது குறைய என்ன ஆகுதுன்னா நமக்கு அங்கங்கே ஒரு ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிட்டே வரும். இந்த ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எல்லா ஆர்கனும் பாதிப்பு வருது அப்படின்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போயிடும். சரி, இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எய்டு தான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் நமக்கு. இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னாலே கையில் ஒரு 4 மாத்திரை சொல்லுவோம். எப்போதும் சொல்கிறது என்னென்னா அந்த பிளட் தின்னர் பார்த்தீங்கன்னா 3 வகைகளில் இருக்குது. அதில் ஒன்று குளோபடோகிரல்னு சொல்லுவோம். அந்த வந்து டேப்லெட்டு 300 mg, எக்கோஸ்பிரின் ஒரு 300 mg. அப்புறம் அந்த திடீர்னு கொலஸ்ட்ரால் அந்த டைமில் அதுதான் ஒரு வல்கனோ மாரி ஹார்ட்டில் அந்த அடப்பு வந்து பார்த்திங்கன்னா அது வெடிக்கும். அதை டக்குன்னு குறைக்கணுன்னா அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட்டு அட்ரோஸ்டாட்டின்
80 mg. இது ரத்தம் ஃப்ரீயாக மூவ் பண்ணி அந்த டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சார்பிட்ரேட்டுன்னு அது நாக்கடியில் வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து இந்த 4 மாத்திரையும் நம்ம கையில் இருந்ததுன்னா வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்குள்ளற அந்த ஹார்ட் டேமேஜை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். வந்ததுக்கப்புறம் இசிஜி எடுத்துகிட்டு ஹார்ட் அட்டாக்னு உறுதி பண்ணிட்டோம்னா அடுத்தது ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது பிளாக் எங்கே இருக்குது, எவ்வளோ வெசலில் இருக்குது, பர்சன்டேஜ் பிளாக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்தாப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். இமீடியட்டாக அந்த பிளாக்னால அந்த டேமேஜ் ஆகிறது பெரிய இடம் அப்படின்னா அதே டைமில் ஆன்ஜியோபிளாஸ்டி மூலிமா அதை இமீடியட்டாக ஸ்டென்ட் மூலிமா பலூன் மூலிமா கரைச்சி அதை ஓப்பன் பண்ணிவிடும். நிறைய பிளாக் இருக்குது அப்படின்னா தான் பைபாஸுக்கு அனுப்புறதுக்கு வரும். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்தால் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, ப்ளஸ் ஆன்ஜியோ என்ன சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ ஜிம் போகிறவங்க ஸ்டீராய்டு எடுக்கலாமா கூடாதா, ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.